மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் சற்று வேலை பளு அதிகமாகும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த வாரமும் சற்று மனநிலை தளர்ச்சி ஏற்படலாம். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சற்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம். அவிட்டம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மனநிலை சற்று சந்தோஷமாகவே இருக்கும். இருந்த போதிலும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்ததாகும். மகர ராசி நேயர்கள், அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் இந்த வாரம் புதன்கிழமைக்கு மேல் நீங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது நல்லது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சற்று மனநிலை சரியில்லாத வாரமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் பெருமை சேரும். குழந்தைகளின் கல்வியில் சற்று கவனம் தேவை. திருவோண நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் சற்று குறைவடையலாம். இதற்கு ராகு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று 3 தீபங்கள் ஏற்றி அல்லது 9 தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் கவனம் அதிகரிக்கலாம். உடல் நலனும் நன்றாக தேரும். பொதுவாக மகர ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாய் வீட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாகவே உங்களுக்கு அமையும். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சற்று வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் இருந்த போதிலும் உங்களுடைய தொழிலாளர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் அனுகிரகித்த போதிலும் அவர்கள் 10ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் இருப்பதனால் சற்று மன சஞ்சலத்தை தருவதற்கு வழி உண்டு. நீங்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதோ அல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதோ சால சிறந்ததாகும். வெளிநாட்டில் இருந்து வரும் செய்திகள் சற்று மனதிற்கு இதமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் முடிவெடுப்பதோ அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷமான வாரமாக இருந்த போதிலும் அலுவலகத்தில் சற்று மன தளர்ச்சி ஏற்படலாம். ஆதலால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக நிகழும். மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கோ அல்லது சனி பகவானுக்கோ வழிபட்டால் வர இருக்கிற வாரங்களும் கூட மகர ராசி நேயர்களுக்கு மனதிற்கு மகத்தான வாரமாகவே அமையும். இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம். பணவரவு அதிகரித்த போதிலும் அதற்கு ஈடு இணையான செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது அனைத்தும் சுப செலவுகளே ஆகும். திருமணங்களுக்கு செல்லுவதோ அல்லது விசேஷங்களுக்கு செல்லுவதோ நண்பர்களுடன் உங்களுக்கு கேளிக்கைகளுக்கு இடம்பெறுவதோ இந்த வாரத்தில் நிகழும். அதனால் இந்த வாரம் ஏற்படும் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகவே உங்களுக்கு அமைகிறது. வருமானத்தை விட செலவுகள் அதிகம் என்று மனம் தளர வேண்டாம். வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு பணவரவு காத்திருக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே அலுவலகத்தில் சற்று வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக நிகழும். இதனால் மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் அலுவலகத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது.